ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட டே ஒரு 5:30 போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கறதால முருகப்பெருமானுக்கு அபிஷேக வழிபாடு செய்யணும். வெளியில வாச தெளிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு உள்ள பூஜை அறையிலும் சத்கோண கோலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு அபிஷேகம் இருக்கு அப்படிங்கறதால வெற்றிலை தீபம் ஏற்றி தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேக வழிபாடு செஞ்சிருந்தேன். நெய்வேத்தியம் எதுவும் செய்யாத காரணத்தினால கற்கண்டும் டேட்ஸும் தான் நெய்வேத்தியமா படைச்சிருந்தேன். இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு நல்ல அழகா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் ரொம்பவே ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கேன். வாரம் செவ்வாய்க்கிழமை மாசத்துல சஷ்டி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யறது தான். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அது என்ன அப்படின்னா, பூஜை அறையில இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களுக்கும் குட்டி குட்டி ஆபரணங்கள், இந்த ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் முருகப்பெருமானுக்கு அதெல்லாம் அலங்காரமா பண்ணி பார்க்க போறேன். ஆல்ரெடி சித்ரா பௌர்ணமி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பெருமாளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அழகா அலங்காரம் இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கறதால அழகன் முருகனுக்கும் இந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்களும் இந்த வீடியோவோட எண்டிங்ல பார்க்கலாம் முருகன் எவ்வளவு அழகா காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு. இந்த வீடியோல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். இது நான் ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா, நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க அபிஷேகம் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, கண்டினியூஸா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ற வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த அபிஷேகம் பண்ணுற அந்த கேப்பில் ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணி கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அபிஷேகம் பண்ணுற அந்த கேப்பில் ஏதாவது ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அபிஷேகம் பண்ணுற அந்த கேப்பில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் யாருக்காவது எப்பயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு விஷயத்த நான் வீடியோ மூலியமா ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் இன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதால சஷ்டியை பற்றின ஒரு சில தகவல்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வளர்பிறை மற்றும் தேய்பிறை எந்த சஷ்டியா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம், இந்த சஷ்டி அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், அதுக்கப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினங்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மூலியமா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லியிருக்கேன். சஷ்டி நாயகனுக்கே உகந்த நாளான சஷ்டி தினத்துல சஷ்டியை பத்தின நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிறை மற்றும் வளர்பிறை சஷ்டி தினத்தன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். முதல் விஷயம், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த தேய்பிறை மற்றும் வளர்பிறை சஷ்டி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்து, நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம், எங்களோட வறுமை நீங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சஷ்டி விரதத்தை இருந்துக்கலாம். தொழில், இந்த பிசினஸ்ல எல்லாம் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம். அடுத்து, தீராத நோய்கள் இருக்கு அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது மூலியமா அந்த நோய்கள் படிப்படியா குறையும். நல்ல கல்வி, ஞானம், வளர்ச்சி எது நினைச்சு நீங்க சஷ்டி விரதம் இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும். சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது பழமொழி. ஐப்பசி மாதம் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டு அப்படியே அந்த சஷ்டி விரதத்தை விட்டுறாம மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தையும் இருந்துட்டு வாங்க. இப்படி மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தையும் கடைபிடிக்கிறது மூலியமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். மாதத்திற்கு 2 சஷ்டி வரும், தேய்பிறை மற்றும் வளர்பிறை சஷ்டி. இது 2 சஷ்டிலுமே நம்ம விரதம் இருக்கலாம். கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னாலே சஷ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அது படிப்படியா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியில இருந்து உங்களோட விரதத்தை நீங்க தொடங்கிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த தொடங்க போறீங்க, அது படிப்படியா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டியில இருந்து உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். காலையில எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைக்கு முருகப்பெருமானோடைய திருவுருவ படமா இருந்தா சரி, இல்ல விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வள்ளி தேவயானையோட சேர்ந்த முருகப்படம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இல்ல எங்ககிட்ட முருகர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா அதுவுமே பிரச்சனை இல்ல, அதை வச்சு நீங்க உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை நல்லா தொடச்சிட்டு சந்தனம், குங்குமம் எல்லாம் இட்டு, செவ்வரளி பூ இருக்கு அப்படின்னா ரொம்ப விசேஷம். இல்ல உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அது வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. பூக்களே இல்ல அப்படின்னா கூட பிரச்சனை இல்ல, சந்தன குங்குமம் இட்டு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வச்சு நிவேதனத்துக்காக பால், பழம், வெற்றிலை பாக்கு, அவ்வளவுதான். வெற்றிலை பாக்கு, பழம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஒரே ஒரு டம்ளர் பால் அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணா கிடைக்கும். நம்ம வெளியூர்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். நெய்வேத்தியத்துக்கு காய்ச்சாத பாலை அப்படியே கொண்டு போய் வைக்க கூடாது. அதுல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ தேன் இருந்தா அதை கூட மிக்ஸ் பண்ணி நெய்வேத்தியமா படைக்கலாம். ஏதோ ஒரு வேண்டுதல் வேண்டி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா சத்கோண கோலம் போட்டு 6 தீபங்கள் ஏத்துறது, அதுலயும் நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவே சிறப்புக்குரியது.
இந்த சஷ்டி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து இந்த சத்கோண விளக்கு ஏற்ற போறீங்க அப்படின்னா மாலை நேரத்துல இந்த சத்கோண கோலம் போட்டு விளக்கு ஏத்துறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. காலை நேரத்திலேயே இந்த சத்கோண கோலம் போட்டு தீபம் ஏத்தலாம். ஆனா மாலை நேர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷத்திற்குரியது. அதனால சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மாலை 6 மணிக்கு மேல இந்த சத்கோண கோலம் போட்டு சத்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ஆற்றல் நிறைந்த ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த சஷ்டி விரத வழிபாடு சொல்லலாம். எளிமையான முறையில விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு அதீத பலன்களை பெற்று தரக்கூடியது இந்த சஷ்டி விரத வழிபாடு. விரதத்திலேயே ரொம்பவே கடினமான ஒரு விரதம் அப்படின்னா மகா கந்த சஷ்டி விரதம் தான். பல கோடி பக்தர் இந்த 6 நாட்களும் மகா கந்த சஷ்டி நடக்கக்கூடிய இந்த 6 நாட்களும் ரொம்பவே கடினமான விரத முறையை பின்பற்றுவாங்க. ஏராளமான விரத முறைகள் இருக்கு. தண்ணீர் மட்டுமே அந்த 6 நாளுமே அந்த நாள் முழுக்க தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இந்த மாதிரி 6 நாட்களுமே தண்ணி மட்டுமே குடிச்சு விரதம் இருக்கிறது ஒரு முறை. அதுக்கப்புறம் பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நெய்வேத்தியமா ஒரு டம்ளர் பால் வச்சு அந்த பாலவே அப்படியே காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி உணவா எடுத்துப்பாங்க. இது ஒரு விரத முறை. அதுக்கப்புறம் திரவ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரத முறையில பாத்தீங்க அப்படின்னா பால் மட்டும் இல்லாம தண்ணீர் எடுத்துப்பாங்க, பழச்சாறுகள் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பால் பழ விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இளநீர் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளநீர் விரதம் அப்படின்னா தண்ணீரும் இளநீர் இது ரெண்டுத்தையும் மட்டுமே 6 நாட்களும் குடிச்சு விரதம் இருப்பாங்க. இது எல்லாத்த விட மிக மிக கடுமையான விரதம் அப்படின்னா மிளகு விரதம். விரதத்தை மிக மிக கடுமையாக கடைபிடிப்பவர்கள் இந்த மிளகு விரதத்தை தான் கடைபிடிப்பாங்க. இந்த மிளகு விரதத்தை எப்படி பின்பற்றுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நாள் ஒரே ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு, அந்த மாதிரி 6 நாட்களுக்கும் ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணி 6வது நாள் 6 மிளகு. இந்த மாதிரி மிளகு மட்டுமே எடுத்துக்கிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இந்த விரதத்தை ரொம்ப கடுமையா பின்பற்றுவாங்க. அதனால இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்பெஷலான ஒரு விரதம் அப்படின்னு தான் சொல்லணும். 8 திசையுமே முருகப்பெருமான திரும்பி பார்க்க வைக்கக்கூடியது இந்த 6 நாட்கள் நடக்கக்கூடிய மகா கந்த சஷ்டி விழா. அதே மாதிரி தான் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய 2 சஷ்டி, தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை, இது ரெண்டுத்துக்குமே அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு, அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு. வேண்டியதை வேண்டியபடி இல்லாமல் அதற்கும் மேலாக கொடுக்கக்கூடியவன் முருகப்பெருமான். உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனையா இருந்தாலும் சரி, பிசினஸ்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையே பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த சஷ்டி விரத வழிபாட்டு முறையை செஞ்சுதான் பாருங்களேன். அதற்கான பலன் உங்க கண் கூடவே நீங்க பார்க்க முடியும். முருகப்பெருமான் எப்போதுமே கிள்ளி கொடுப்பவன் அல்ல, அள்ளி கொடுப்பவன். அதனால உள்ளம் உருகி உங்களோட வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி சஷ்டி விரத வழிபாடு முறையை செஞ்சு பாருங்க. தேய்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி, வளர்ப்பிறை சஷ்டியா இருந்தாலும் சரி, நீங்க எப்ப வேணா உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம், எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் போல உங்களோட சப்போர்ட்டை கவின் தனு விளாக்ஸ்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.